ஹலோ எவ்ரி ஒன், வணக்கம் அண்ட் வெல்கம் டு பிரேமி ஸ்டைல். இன்றைக்கி பிரேமி ஸ்டைலில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் வீட்டில் நடந்த ஒரு ஃபங்க்ஷனையும் ஷேர் பண்ணுறேன். அதோடு சேர்த்து அப்படியே வந்துட்டு எங்கள் வீட்டில் நல்லா பூலாம் வச்சுருந்தேன்னா என்னோடய வீட்டு முன்னால், அதையும் நான் அப்படியே ஷேர் பண்ணுறேன். இது வந்து ஒரு நாள் காலையில் கோயிலுக்கு போயிட்டு வந்து அப்படியே வெளியில் உக்காந்துருந்தேன். எங்கள் வீட்டு தோட்டத்தில் இந்த ஒயிட் ரோஸு அப்படி பூத்துருந்துச்சுங்க. ஒரே கொத்தில் ஒரு 10-12 பூக்கு மேலே ரொம்ப அழகாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு இதை அப்படியே எடுத்தேன். பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குது. எங்கள் வீட்டில் இப்போ தான் ஃபஸ்ட்டு டைம் இப்படி பூக்குது. அதனால் அப்புறம் நிறைய நம்ம சாமந்தி வச்சுருந்தேன். சாமந்தி அந்த இதெல்லாம் இந்த வருஷம் சாமந்தி கூட நல்லா பூத்து குலுங்கிருச்சு. அது குலுங்கின மாலை கூட கட்ட ஆரம்பிச்சிட்டேன். வீட்டில் படத்துக்கெல்லாம் மாலை கட்டி போடுறது இந்த மாதிரிலாம் நிறைய பண்ணேன் நான். இந்த கிளிப்பெல்லாம் கொஞ்சம் நல்லா செடிங்கள்லாம் வளர்ந்த வாட்டி எடுத்தது. அங்கே பாருங்கள், டேபிள் ரோஸ்லாம் கூட அந்த மாதிரி வச்சுருந்தேன் நான். மல்டி கலரில் டேபிள் ரோஸஸ் இதெல்லாம் ரொம்ப நல்லா வந்துருந்துச்சுங்க. எனக்கே ரொம்ப பிடிச்ச அந்த இதெல்லாம் வந்து பாப்பா பண்ண பார்ட்ஸுன்னு வச்சுக்கோங்களேன். அப்புறம் ஒரு இந்த மாதிரி மிளகா வச்சுருந்தேன். ரொம்ப நல்லா இருந்ததுங்க. இட் வாஸ் ஜஸ்ட் குட் டு சி டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் அண்ட் கலர்ஸ். இங்கே பாருங்கள், அந்த மாஸ் ரோஸ் ரொம்ப சூப்பராக இருந்தது. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீட்டில் ஒரு 4-5 கலரில் இந்த பூவை வச்சுட்டு நம்ம வாசப்படியில் வச்சு பார்த்தா அதனோட வைபே வேறு மாதிரி இருக்குங்க நம்மளுக்கு. அந்த ஒரு கலர்ஸு, அது வளர்றது அதெல்லாம் பார்த்தாவே நம்மளுக்கு ஒரு பயங்கர ஒரு நல்ல ஒரு உண்மையான எனர்ஜி இருக்கும். பட் வி ஜஸ்ட் என்ஜாய் டூயிங் சம்திங் லைக் தட். வி ஆர் நாட் வெரி ப்ரொஃபஷனல் ஆர் எனிதிங், பட் வி என்ஜாய். இந்த வருஷம் எங்கள் வீட்டில் சும்மா சாப்பிட்டுட்டு தூக்கி போட்டு அந்த பப்பாளி கொட்டைங்க இருக்குல்ல, அதில் பப்பாளி மரமே முளைக்க ஆரம்பிச்சிருச்சு பார்த்துங்க. இது ஆக்சுவலாக எண்ட் ஆஃப் மே அந்த மெமோரியல் டே வரும்போது தாங்க நாங்கள் வந்து இந்த இது சாமந்தி, இது இங்கே வந்து மெரிகோல்டு அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் அப்போ தான் வாங்குவோம். செடியை போயிட்டு வாங்கிட்டு வந்த கென்னா பிளான்ட்டு இதெல்லாம் வந்து அந்த டைமில் தான் ஒரு பெரிய இதுக்கு ஃப்ளவர் லேண்டு போயிட்டு எல்லாம் வாங்கிட்டு வருவோம்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா அந்த எண்ட் ஆஃப் மேல நம்ம பண்ணினா தான் நம்மளுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். இந்த வெதர் கொஞ்சம் கிளியர் ஆகும். ஸோ ஆக்சுவலாக நானும் பாப்பா வந்தேன். இது வந்து இப்போ எங்கள் ஃபேமிலியில் வந்து ஒரு ட்ரெடிஷன் மாதிரி பண்ணிக்கிட்டோம். இந்த May 31 அந்த கடைசியில் அந்த மெமோரியல் டே வருது இல்லைங்களா, அப்போ நாங்கள் 2 பேரும் போக வேண்டியது. எல்லாம் நம்மளுக்கு தேவையானதை வாங்கிக்கிட்டு வீட்டில் வந்துட்டு அடுத்த நாள் இல்லைன்னா அந்த வீக்கெண்டு உட்காந்து இதை வந்து நான் பிள்ளைங்க எல்லாம் ஒன்றா சேர்ந்து செய்கிற மாதிரி ஒரு ட்ரெடிஷனை வந்து நான் உருவாக்கிக்கிட்டேன். இங்கே பாருங்கள், மல்லிகைப்பூ செடி, ஒரு மல்லிகைப்பூ செடியோட விலை வந்து $45. ஆனால் குண்டு மல்லி தாங்க, சூப்பராக இருந்தது. ஆனால் நான் வாங்கி வைக்கலை. இது வந்து ஆனால் அது மல்லிகைப்பூ இருந்துச்சு இல்லைங்களா, அதை ஒன்று மட்டும் பிரித்து என் தலைக்குள்ளே சொருவிக்கிட்டேன். அவ்வளோ சூப்பர் ஸ்மெல்லாக இருந்துச்சுங்க. அதே மாதிரி இந்த போகன் வில்லான்னு சொல்லுவாங்கள்ல, அந்த காகிதப்பூன்னு சொல்லுவாங்க அப்போல்லாம், அதுவும் இருந்துச்சு. பட் இதெல்லாமே பாருங்கள், விலையை பாருங்கள், $199 99 இதுக்கு. பட் அதெல்லாம் நான் வாங்கலை, சும்மா நான் காமிக்கிறேங்க. பட் அது வந்து ட்ராபிக்கல் பிளான்ட் அப்படின்றதுனால நம்ம வீட்டில் வச்சாலும் அதுக்கு ஸ்பெஷல் கேர் எடுத்து பண்ணணும். ஸோ அதனால் அதெல்லாம் நான் வாங்கலை. பட் மல்லிகைப்பூ வந்து எனக்கு வாங்கணும்னு ஒரு எண்ணம் இருக்குது. இங்கே பாருங்கள், இந்த சாமந்தி மெரிகோல்டு நிறையா இருக்கும் இங்கே. எனக்கு என்னமோ இந்த சாமந்தி ரொம்ப பிடிக்குங்க. ஏன்னா ஈஸியாக நல்லா வெயிலில் வந்துடும். அதே மாதிரி வீட்டில் வந்து நம்ம மாலை அந்த படத்துக்கெல்லாம் பூ வைக்கிறது இதெல்லாம் வந்து சூப்பராக இதில் பண்ணலாம். தோட்டத்துலேயும் பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும். நிறைய பூச்சி வராது இந்த சாமந்தியெல்லாம் வச்சிங்கன்னா. அது வந்துட்டு ரொம்ப ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த சாமந்தி மெரிகோல்டுனோட இது சும்மா அந்த இதிலெல்லாம் எடுத்தேன். பாப்பா தான் அது இதையும் நானும் பாப்பா 2 நாள் போனோங்க. ஸோ இந்த பிளான்ட் எல்லாம் வாங்கிட்டு நானும் பாப்பாவும் இந்த முறை என்ன பண்ணோம் அப்படின்னா, ஒரு ரோஜா செடி ஒன்று வாங்கினோம். எனக்கு என்னமோ தெரியலங்க, இந்த ரோஜா செடி ரொம்ப பிடிச்சிருந்தது. அதனால் இதையும் ஒன்று வாங்கிட்டு வந்து அதை தோட்டத்தில் வச்சுருக்கேன். பார்க்கலாம் அடுத்த வருஷம்லாம் எப்படி வருதுன்னு. இந்த வருஷமும் நல்லா தான் பூத்துச்சு. பட் வந்து ஒரு சில சமயத்தில் அந்த ஒரு மாதிரி ரோஸ் செடி லீவ்ஸ் எல்லாம் பிளாக் ஆகிட்டு ஒரு சில சமயத்தில் ஒரு மாதிரி ஆகிடும். Oh my gosh, Mom, if you get me more flowers, I'll do more of these. You will? Yeah, I love this. பாப்பா நல்லா அந்த பிளான்ட் எல்லாம் அழகாக அரேஞ்ச் பண்ணி இது பண்ணிட்டு வா. அவளுக்கு இந்த இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். You have a scissors, right? Yeah, I put it in there, but I already opened it. What are we doing? We are creating what? A pot. Yeah, flower pot. Arranging the flowers in the pot.
ஸோ நீங்கள் எங்கள் கான்வர்சேஷனை கேட்டிருப்பீங்க. ஸோ வி ஜஸ்ட் கிரியேட் அவர் ஓன் ஃப்ளவர் பாட்ஸ். இதை வந்து ப்ரீமேடாக வாங்கினாக்கா உங்களுக்கு $50 $60 ஆகிடும். நாங்கள் மொத்தம் $50லேயே இந்த பிளான்ஸ் எல்லாம் வாங்கி முடித்து நாங்களே பாட்டு க்ரியேட் பண்ணிடுவோம். இதை நான் ஏன் இதை நான் ஷேர் பண்ணுறேன் அப்படின்னா, பிள்ளைங்களோடு சேர்ந்து இதெல்லாம் பண்ணுங்கள். இதெல்லாம் ரொம்ப நல்லது ஃபேமிலிக்கு. Country side, yeah. Molly. We realized we forgot soil, so we went to Lowe's. I know. But Lowe's had a good sale. Molly is getting busted with pictures and videos here. He's got all ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் நல்லாவும் இருக்குங்க. அப்புறம் எல்லாம் வந்து பேசிகிட்டு இருப்பாங்க. கொஞ்ச நேரம் அப்படியே அங்கே அரட்டை அடிச்சுட்டு அப்படியே பாப்பா விளாண்டுட்ருப்பா. அடிக்கடி எல்லோரும் கேட்குறீங்க, பாப்பா என்ன ஹார்ஸ்பேக் ரைடிங்லாம் பண்ணுறாளான்னு. அவள் வந்து இப்போ டீச்சிங் ப்ளஸ் வாலண்டியரிங் மட்டும்தான் பண்ணுறா. அவள் காம்படிஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணுறது அப்படின்னால, பிகாஸ் தட் வாஸ் நாட் ஹர் மெயின் ப்ரொஃபஷன், இட் வாஸ் ஒன்லி அ சைட் ஸ்போர்ட். அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை. அவளை என்கேஜ் பண்ணுறதுக்கு அது ஒரு ஸ்போர்ட்ஸ் மாதிரி பண்ணிகிட்டு இருந்தா, அவ்வளோதான். ஸோ இந்த இது வந்து அந்த செடியெல்லாம் வச்சுட்டு ஒரு 1 month இருக்குங்க. அதுக்கு பின்னால் எடுத்தது பாருங்கள் எவ்வளோ சாமந்தி. எங்கள் வீட்டில் ஃபோட்டோஸ்க்கெல்லாம் மாலை இந்த மாதிரிலாம் கட்டி போட்டேன் நான். ரொம்ப நல்லா இருக்குங்க. அப்புறம் எல்லோரும் மாலை கட்ட தெரியுமா சிஸ்டர் அப்படின்லாம் கேட்காதீங்க. நான் சேலத்துலேருந்து வந்த பொண்ணு. சேலத்தில் இருக்கிறவங்க நல்லா பூ கட்டுறது, மாலை கட்டுறது இதெல்லாம் ஓரளவாவது நாங்கள் செய்வோம். ரொம்ப தெரியல அப்படின்னாலும் எனக்கு ஓரளவு இதெல்லாம் தெரியும். ஏன்னா சேலம் பக்கம் இந்த பூவெல்லாம் ரொம்ப அதிகம். இந்த சாமந்தி, மல்லி இதெல்லாம் ரொம்ப அதிகம். ஸோ இந்த வருஷம் இந்த மாதிரி நிறைய டேபிள் மேலே இப்படிலாம் உருளியில் பூ வைக்கிற மாதிரிலாம் வச்சு, ஆக்சுவலாக எனக்கு அந்த உருளி ஒன்று வாங்கணுங்க, நல்லா இருக்குது. அப்புறம் இதுதாங்க இப்படி தான் ஸ்டெப்ஸ்லலாம் அரேஞ்ச் பண்ணியிருந்தேன். அப்புறம் இங்கே வந்து ஒரு கார்டன் போய் விசிட் பண்ண போனேன்னா, நம்ம ஊர் இந்த கனகாமரம் இருந்துச்சுங்க. இந்த ஃபஸ்ட்டு டைமு நான் இந்த ஊரில் கனகாமரம் பார்க்குறேன். ஆரஞ்சு கலர் கனகாமரம். எனக்கு ரொம்ப இதாக போச்சு. ஏன்னா நம்ம ஊரில் கனகாமரம் ரொம்ப அதிகமாக இருக்கும். இங்கே ரொம்ப ரேர்னால் ரொம்ப ரேரு. இப்போ தான் ஃபஸ்ட்டு டைம் நான் பார்க்குறேன்னா பார்த்துங்க, அதுவும் ஆரஞ்சு கலரு. நம்ம ஊரில் அது இன்னும் கொஞ்சம் வித்தியாசமான கலரில் இருக்கும். ஓகேங்க, அவ்வளோதான். இந்த பூ இந்த இதெல்லாம் இதோட முடிஞ்சிச்சு. இப்போ வந்து என்ன அப்படின்னா, அடுத்த நாள் எங்கள் வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் இருந்தது. ஸோ அது போகிறதுக்கு முன்னால் ஒரு இந்தியன் ஸ்டோர் போய் கோகோனட் வாங்கி குடிச்சிக்கிட்டே போனோம் நானும் பாப்பாவும். ஸோ இந்த ஃபங்க்ஷனுக்கு தாங்க நான் போயிருந்தேன். போன வீடியோலேயே நான் ஒரு 2 சும்மா ஒரு சின்ன ஃபோட்டோஸை கலந்துருப்பேன். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய நெஃப்யூக்கு வந்து 2 குழந்தைங்க. ஸோ அதை செலிப்ரேட் பண்ணுறதுக்காக போயிருந்தோம். ஸோ அதை செலிப்ரேட் பண்ணிவிட்டு அப்படியே என் கொழுந்தனார் வீட்டில் இருந்துட்டு, அது என் கொழுந்தனாரோட மகன். எங்களுக்கு வந்து ஞான பையன் அவன். நான் இந்த ஊருக்கு வரும்போது அவனுக்கு 4 வயசு. ஸோ இப்போ கல்யாணம் ஆகி 2 குழந்தை. அதெல்லாம் போய் நல்லா செலிப்ரேட் பண்ணிவிட்டு ஒரு பெரிய ஹாலில் தான் வச்சுருந்தாங்க, ஒரு ரெஸ்டாரண்ட்டில். ஸோ நல்ல கேதரிங்காக இருந்தது எங்களுக்கு. ரொம்ப நல்லா இருந்தது. அங்கே போய் எங்கள் குழந்தைங்கள, பேர குழந்தைங்க எனக்கு, அவளுக்கு வந்து கசினோட பிள்ளைங்க. அதாவது இப்போ 2 குழந்தை செலிப்ரேட் பண்ணுறோம் இல்லைங்களா, அவங்களோட தங்கச்சி பையன், அவனோட தங்கச்சி பையன் அவளுக்கு இன்னொரு பொண்ணும் இருக்குது. இது இவன் எங்கள் வீட்டில் நிறையா அப்பப்போ குழந்தைங்க வருங்க. பட் ஆனால் தீஸ் பீப்புள் ஆர் வெரி க்ளோஸ் டு மீ. ரொம்ப க்ளோஸ் எனக்கு. என் வீட்டுக்காரர் வந்து அவங்க தம்பியோட பயங்கர க்ளோஸாக இருப்பார். அப்புறம் பாப்பாவுக்கு வந்து என் வீட்டுக்காரோட தம்பியும் அவரோட ஒய்ஃபும் தான் வந்துட்டு காட் பேரண்ட்ஸு. அவங்க பையனுக்கு என் வீட்டுக்காரரும் நானும் காட் பேரண்ட்ஸு. ஸோ அதனால் நாங்கள் வந்து இது ரொம்ப இதாக இருக்குமா, ஸோ நாங்கள் போயிடுவோம், என்னன்னாலும் போயிடுவோம் அவங்க வீட்டுக்கு. ஸோ அப்படி தான் அந்த முறை போயிட்டு ரொம்ப நல்லா ஹாப்பியாக இருந்துட்டு வந்தோம். ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. இட்ஸ் வெரி இமோஷ்னல். ஒரு மாதிரி அது பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து குழந்தைங்கள்லாம் புதுசாக வருதுங்களா, எனக்கு எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறது அப்படின்னு அதுக்கெலாம் வேர்ட்ஸே கிடையாது. அவ்வளோ ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இதெல்லாம். இப்போ ஆனால் அந்த குழந்தைங்க பிறந்து 2.5 மாதம் 3 மாதமே ஆயிடுச்சு. நான் இப்போ தான் இந்த வீடியோலாம் போஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இதுதான் எங்கள் குழந்தனாரும் அவரோட ஒய்ஃபு, பேர குழந்தைங்க, 2 குழந்தைங்க.
ஆக்சுவலாக இதை நான் எடிட் பண்ணிகிட்ருக்கேன். அப்போ தான் இந்த எண்டிங் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை எடுத்துட்ருக்கேன். என் பசங்க அங்கே இருந்துட்டு பண்ணாத அட்டூழியம் கத்திக்கிட்டு கிடக்குறானுங்க. அதனால் நான் வந்து லைவாக என்னால் பேச முடியல. ஓகேங்க, இந்த வீடியோத்தோடு நான் முடிச்சுக்கிறேன். உங்களை எல்லோரையும் இன்னொரு நல்ல வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் யூ ஆல் டேக் கேர் அண்ட் லைக் ஐ ஆல்வேஸ் சே கீப் இட் ரியல் அண்ட் கீப் இட் சிம்பிள். பை. தேங்க் யூ.